ஹாய் உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து வேனில் போனதோட நம்ம தங்குறதுக்கான சத்திரம் அங்கே தான் இருக்குது. அது எப்படின்னா எல்லாருமே தங்கலாம். நம்மளும் சரி, அங்கேருந்து வர்றவங்களும் சரி. அங்கே தான் லாக்கரும் இருக்குது. நம்ம கொண்டு போகிற பேக்கெல்லாம் அங்கே தான் வைக்கணும். நம்ம குளிக்கிறதுக்கான, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு நம்ம குளித்து கிளம்பி அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போன வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சு. கோயிலும் எப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற மாதிரி சாதாரணமாக பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். கடைசியில் பார்த்தா அங்கே மலை உச்சியில் இருக்கார் வெங்கடாச்சலபதி. அப்புறம் நம்ம சுவாமி மீற பாரத்தை போயிட்டு நல்லபடியாக இறங்கியாச்சு. அப்புறம் இங்கேருந்து போகும்போது எப்படின்னா ஒரே சுற்றி மலை தான். கீழே போகும்போதெலாம் ஒன்றும் தெரியல. அங்கே மேலே போய் உச்சியில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாயிருச்சு. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன கோபுரம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே பெரிய ஊரே இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாராவது திருப்பதிக்கு வந்திருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த மலைகளை பார்க்க ஒரே பனி மூட்டமாக என்னமோ நம்ம ஊர்லலாம் ஆனால் சரியான வெயில், தாங்க முடியாத வெயில். ஆனால் திருப்பதியில் வெயிலே பார்க்க முடியல. அப்படியே சில்லுன்னு என்னமோ அந்த குளிர்காலத்து கிளைமேட் மாதிரி தான் இருந்துச்சு. சில்லுன்னு குளுன்னு அழகாக இருந்துச்சு. மேலே உள்ளே வரவுமே என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா பார்க்கவே ஒரே ஃப்ளவராக, எங்கிட்டு பார்த்தாலும் பூவாக அழகாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக நீட்டாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக. அப்புறம் இதான் நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இங்கேயும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சுற்றி பூவாக எல்லோரும். அப்புறம் வீடியோ எடுக்கவும் ஃபேமிலியாக எல்லோரும் ஹாய் சொல்லிகிட்டே போனாங்க. ஒரு வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் நம்ம அந்த வெங்கடாச்சலபதி ஐயாவை பார்க்குறது மட்டும்தான் மிச்சம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அவரை பார்க்க போகணும். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கோபுரம். யாரெல்லாம் திருப்பதிக்கு வர முடியாதவங்க இருந்தீங்கன்னா பார்த்து கும்பிட்டுக்கோங்க. ஆமாம், அந்த தெரியுதுல அந்த கோபுரம், அங்கே தான் இருக்காப்புல. நம்ம எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஏழுமலையானை பார்க்க எல்லோரும் குடும்பத்தோட நாமத்தை போட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நாங்கள் இருக்குது பெரிய ட்விஸ்ட்டே. நம்ம இது செகண்ட் டே நைட்டு. நம்ம செகண்ட் டே வீட்டுக்கு போகலான்னு பார்த்தோம்ல. நம்ம இங்கேருந்து கோயிலுக்குள்ளேயே இப்போ தான் போகிறோம். போயிட்டு ஒரு லாக்கில் நம்மளை எல்லாரையும் அடைச்சிருவாங்க. எப்படின்னா அங்கே ஒரு ஏரியாவாக அடைச்சி தான் அனுப்புவாங்க. டக்குன்னு திறந்து விடுவாங்க. அதனால் இங்கேருந்து உள்ளே 12:30 வரை ஒரு லாக்கில் இருந்தோம். அதுக்கப்புறம் 12:30லேருந்து ஒரு லாக்கில் அடைச்சாங்க. எப்படின்னா மறுநாள் சாயந்தரம் தான், இங்கே 4 மணிக்கு தான் திறந்து விட்டாங்க. அதை திறந்து விட்டதோடு நம்ம ஓடி போய் நம்ம அந்த வெங்கடாச்சலபதி ஏழுமலையானை பார்த்துட்டு நல்லபடியாக சிறப்பான தரிசனம். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. கோவிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் போய் அவரை பார்க்கும்போது கண்ணு கலங்கி தண்ணி ஊற்றிருச்சு. அதுக்கப்புறம் வெளியே நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வெளியேவும் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வெங்கடாச்சலபதி மாதிரியே. அவரையும் நம்ம பார்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம எல்லோரும் அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு அங்கே தான் நைட்டு தூங்கினோம். இதுதான் லாக்கர் ரூமு. அந்த தெரியுதில் லாக்கர் ஃபுல்லாக அதில் தான் நம்மளுடைய பேக் இருந்துச்சு. வந்ததோடு சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்து தூங்கியாச்சு. மகளோட ஃபன் பண்ணிக்கிட்டு படுத்து கிடந்தோம். கிட்டத்தட்ட மணி நைட்டு 1 மணி 1:30 இருக்கும். தூங்கவே இல்லை, சரியான சேட்டை. அதோட மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து பஸ் ஏறி பஸ்ஸில் அப்படியே வந்தால் அங்கேயும் ஒரே மலைகள் அழகாக பார்த்துக்கிட்டே வந்தாச்சு ஒரு வழியாக. நம்மளுக்கு 4 நாள் ட்ரிப்புன்னு தெரிஞ்சால் ட்ரெஸ்ஸையாவது கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கேட்கவே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அடக்கவே முடியல. சேட்டை சரியான சேட்டை. அப்புறம் ட்ரெயினும் வந்துடுச்சு. ட்ரெயினில் ஏறியாச்சு. அப்புறம் ஏறும்போதே அதை இதையும் போட்டு திண்டுக்கிட்டு எங்கள் அக்காவோட ஃபன் பண்ணிக்கிட்டே கிளம்பியாச்சு. ஏன் என்னைய வீடியோ எடுக்கிறேன்னு. கிட்டத்தட்ட மதியம்தான் நாங்கள் ட்ரெயின் ஏறினோம். அதோட ட்ரெயின் ஏறவும் சரி படுப்போம்னு சொல்லிட்டு பிள்ளைகளை மட்டும் படுக்க போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஜன்னல் சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தோம். ஏன்னா வர்றப்போ அவங்க எல்லோரும் ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டாங்க. அதனால் போகிறப்போ நாங்கள் ஜன்னல் சீட்டை பிடிச்சிட்டோம்.
இந்த நேரத்தில் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போனவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். திருப்பதி எங்கே இருக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் திருப்பதியை காமிச்சு எல்லா செலவும் பண்ணி சாப்பாடு செலவுலேருந்து ஸ்நாக்ஸ் செலவுலேருந்து எல்லா செலவும் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாரும் நம்மளுக்கு இப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரவங்களே 10 ரூபா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கூட பழகுறவங்க நம்மளை நம்பி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் எல்லாமே செலவு செஞ்சு நம்ம பிள்ளைகளையும் தான் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறவங்கலாம் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அப்படித்தான் இவங்களும் எனக்கு கிடைச்சாங்க. நான் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரும்போது 3 மணி இருக்கும். இதோட நம்ம விலாக் முடிஞ்சுச்சு. என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டேக் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுச்சு. டாட்டா பாய், see you.